ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்கள் பூமி. இன்றைக்கி நம்ம ஒரு வண்டர்ஃபுல் ஐடியாவோடு வந்திருக்கோம். அது பேர் தான் ஹோம்மேட் ஆக்டிவேட்டர். எஸ், நம்ம சிம்பிளாக ஹோம்லேயே மேக் பண்ண ஒரு ஆக்டிவேட்டர் தான் பண்ண போகிறோம். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எப்போ பார்த்தாலும் என் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஸ்பூன் எடுத்துப்போம். அப்புறம் அதில் நீங்கள் சோப் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் ரின் சோப் பவுடர் எடுத்துக்கினேன். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொன்று இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது, அது பேர் தான் சால்ட்டு. சால்ட்டு 3 பிஞ்ச் போடுங்க. ஸோ நான் ஒரு பிஞ்சாக போடுறேன். ஸோ 3 பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஆக்சுவலாக 5 பிஞ்ச் போடணும், நான் கொஞ்சோண்டு தான் பண்ண போகிறேன். அதனால் நான் 3 பிஞ்ச் எடுத்துக்கிறேன். நீங்களாக இருந்தால் அட்லீஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட இன்னொன்று ஆட் பண்ணணும். ஸோ வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணணும். வாட்டரும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. எவ்வளோ வாட்டர்னா 3 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணேன். கொஞ்சோண்டுனால நீங்கள் 3 ஸ்பூன் ஆஃப் ரின் போட்டால் நீங்கள் 3 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். 5 ஸ்பூன் ஆஃப் ரின் போட்டால் 5 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். இதோட அளவுக்கு தான் நம்மளும் எடுத்துக்கணும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு கொஞ்சம் கரையிறது கஷ்டம், அதனால நல்லா மிக்ஸ் பண்ண முடியுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம ஆக்டிவேட்டர். இது நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி ஸ்லைம் பண்ணணும் இதை வச்சு நான் ஷார்ட்ஸில் போடுவேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இல்லை, நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி நான் ரொம்பவே லேட்டாக தான் போடுவேன். ஸோ நீங்கள் அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்கு ஒரு கண்டெய்னரும் நான் நீங்கள் பவுல்லையே வச்சுருந்தா அது வேறு ஏதாச்சும் ஆகிடும். ஸோ நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது கண்டெய்னர் தான். ரொம்பவே மினி கண்டெய்னராக இருந்தால் கூட நோ இஷ்யூ. பட் இது பத்துற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக எடுத்தால் ப்ராப்ளம் வராது. ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் கீழே விழுந்துச்சானா கூட அது மினி கண்டெய்னர்னால் அது இல்லை சான்ஸ் இருக்குது. பெரிய கண்டெய்னர்னால் கொஞ்சம் அது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பெருசு எடுத்துதான் இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். இப்போ இந்த பாக்ஸு எம்டியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பூனையும் நல்லா இது பண்ணிட்டு அதுலேயே போட்டுருவேன். இப்போ அதை மூடிட்டு நம்ம எதுக்கோ ஷேக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆக்டிவேட்டர் ரெடி. பாய். இஷ்கியூ.